ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஎஃப் தேட்டரி. என்னோடய டெய்லி விளாக் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சிவாங்க விளாக்குள்ளே போகலாம். மக்களே, செவ்வானம் கேமராவோட நேரில் போகணும். சரியா ஒரு ரெட்டிஷாக இருக்குது. எங்கே சூரியனே காணோம். தொட்டு தொட்டு பேசும் பூங்கொடி. ஓ ஓ ஓ. மக்களே, இதுதான் எங்கள் ஏரியா. கிளைமேட் வந்து ரெட்டாக இருக்குன்னு பார்த்தா யாஸ்மே அந்த சார் Kanofia. சரி, இதானா சரி ஃபஸ்ட் எடுத்து வண்டி. ஓகே, இதான் எடுக்கிறேன். என்ன சார் 120? இது 200 சிசி. ஓஹோ, எனக்கு அந்த பைக் தான் பிடிச்சிருக்கு. அறுபதாதைக்கு ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. கேட்டு மக்களே, நான் எங்கே இருக்கேன்னா இப்போ எங்கே இருக்கேன்னா வா மாமாவா மக்களே, இங்கே வந்து சைட் ஒர்க்கு ஆரம்பிச்சாச்சு. நேற்று வந்து பார்த்த சைட் தான். அந்த ஃபார்ம் ஹவுஸ்மாக இருக்க வீட்டுக்கு பிவிசி சீலிங் ஒர்க் பண்ணுறோம். பிவிசி பேனலிங் ஒர்க் பண்ணுறேன். சேர்த்து ஒர்க் பண்ணிருக்காங்க. இன்றைக்கி தான் ஒர்க் ஆரம்பிக்குது. சரியான வெயில். இது வந்து மணி பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக மணி 1:30. இப்போ இருந்து வீட்டுக்கு கிளம்புனா வெயிலில் மாட்டிடுவேன். அந்த ஒரு காரணத்துக்காகவே இங்கே உட்காந்துருக்கேன். எப்படியும் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு தான் போகணும். வெயில் கொஞ்சம் போயப்படுறேன். ஏன்னா வெயில் தாண்டவும் மாற டைம் இது. 1 to 1:30 2 மணி வரைக்கும். அதனால் நான் வந்து இங்கே லாக் ஆகிட்டேன். எனக்கு கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொடி குஞ்சு இப்போதைக்கு வந்தா இருக்கான். கேட்க போகிறேன். கை விடு. ஆட்டு குட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். கோழி கூண்டுமா இருக்கு. லைட் அடிச்சு பார்ப்போம். ஆடு ஆடே தான். மக்களே, கண்ணுக்குட்டி. இது ஒரு மாடு, இங்கே ஒரு ஆடு.
நெகில் கட்டுங்க வெயில் மக்களே லன்ச் டைம் இப்போ தான் போய் இதெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. மக்களே சரியான சூடாக இருக்குது. சரி நானும் இங்கேருந்து கிளம்புறேன். ஆனால் இங்கேருந்து பார்க்க சூப்பராக இருக்குது. மாடு ஆடு கொடின்னு ஒரு விவசாய ஃபேமிலி இவங்க. அந்த ஐயா பாருங்கள் என்னமா ஒர்க் பண்ணுற இந்த வெயிலே நம்மளால் நிற்க கூட முடியல. ஆனால் அவர் பாருங்கள் தட்டி வீசிட்டு இருக்காரு. நல்லா இருக்குது. மணி 2 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இங்கே உட்காருவோம் போர் அடிக்குது. பார்க்குறீங்க எல்லாம் ஆடு மாடு எல்லாம் பார்த்தாச்சு. நான் இங்கேருந்து கிளம்புறேன். மக்களே ரீச்டு ஹோம். இந்த வீடு ஓகே மக்களே, நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு தூக்கம் தான். அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே தான் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையாக அடுத்த வேலையில் ஈடுபடணும். மக்களே இன்று 2வது நாள் இந்த சைட்டில் ஒர்க் ஆரம்பிச்சு இப்போ வந்து சேனலும் பேனலும் போட்டாங்க. மெயினாக இன்றைக்கி வந்து மதியான நேரத்தில் இந்த வெயில் எதுக்கு வந்தேன்னா வீடியோ எடுக்க தான் வந்தேன். நான் ஒர்க்கிங் ப்ராசஸ் காட்டணும், அதுக்காக தான் வீடியோ எடுக்க வந்தேன். இந்த சைட்டில் இருக்கேன். खेल उस पास खेल. பிரீத்தம் வந்து கஷ்டமான குழந்தையோட விளையாண்டுருக்கான். பிடி விட்டாக்குது அதில். சரி ஓட்டம் அதிகமாக இருக்குல்ல, தூர போகுதுல. மக்களே இந்த சைட்டில் நாங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், பிவிசி பேனலிங். இதான் பிவிசி பேனலிங். என்னென்னா நிறைய கலர் வரும். கஸ்டமர் வந்து வெளிச்சம் வேணும், அதனால் ஒயிட் கேட்டார். ஒயிட் பிவிசி பேனலிங் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். மக்களே அடிக்கிற வெயிலுக்கு கரெக்டான ஒரு டிஷ்ஷஸ்னால் வெஜ் ஐட்டம் தான். எனக்கு டைம் நான்வெஜ்ஜோட வெஜ் ஐட்டம்ஸ் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு நான் எங்கே வந்துருக்கேன்னா அன்னபூர்ணா, இதுமாரி சித்ரா அன்னபூர்ணா அங்கே தான் வந்திருக்கேன். சரியான பசியாக இருக்குது. யார் லன்ச் சாப்பிட்றக்கு வந்துருக்கேன். பார்ப்போம். மக்களே இந்த பொடி ப்ளஸ் நெய் காம்பினேஷன் சூப்பராக இதுக்கு ஃபேன். செம்மையாக ஓகே மக்களே, இதுக்கு மேலே வந்து நான் வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இல்லை. நம்ம பசி வெயிலில் இருக்கிறதுனால அடித்து கிளம்ப போகிறேன். நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வரேன்.
கேமரா எடிட்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. மக்களே 2017 நான் பின்னாடிக்கிற இந்த சொல்லி தான் இருந்தேன். அதே ஷோரூமில் வந்து சேட்டு வந்து நீங்கள் வந்து என்எஸ் அவனோட ஃபஸ்ட் பைக் என்எஸ் 125 மெமரிஸ் வண்டி வந்து கரெக்டாக ஒரு வருஷம் ஓட்டேன். அதுக்கப்புறம் வண்டி கொடுத்து ஆக்டிவாக மாற்றிட்டேன். பிகாஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்க அந்த மாதிரி ஆக்டிவாக தான் செட் ஆன அந்த வண்டியாக இல்லை. அதே ஷோரூம் நீங்கள் ஒரு வண்டியில் என்னோட பைக்கும் ஃபஸ்ட்டு பஜாஜ் பல்சர் 220. சொல்றியா? வண்டி எடுக்க போகிறேன். எடுத்தாச்சு வண்டி பேர் நீ தானே வைக்கணும். தெரியலையாமா ஓகே மக்களே, இந்த சைட்டோட ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த சைட் ஒர்க் வந்து ஒரு 2 to 3 days ஆச்சு. இது வந்து ஒரு லாங் சைடு, கொஞ்சம் தூரமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இடையில வந்து எலெக்ஷன் டே வந்தனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அப்படியே நான் வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபினிஷிங் நல்லாயிருக்கு. இங்கே வந்து பிவிசி ஃபால்ஸிங் தான் முடியும். இந்த ஒயிட்டு இதோட இந்த விலாகும் முடியுது. இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிஎஃப் டெட்டேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.